எழுப்புதல் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையில் என்ன இருக்குதோ நிறையா செத்து போயிருக்கு. இந்த செத்து போனதுக்கு திருப்பி உயிர் கொண்டு வர்றது எழுப்புதல். பைபிளில் இருக்கிறதே இப்போ யாருமே செய்யலையே. நீ பைபிளில் இருக்க செஞ்சினாவே உன்னை கழட்டுண்டுவானுங்களே, அப்படி என்ன ஊழியம் பண்ண போகிற? ஏசுசாமி ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறாரு, நீங்கள் வேணால் பார்த்துக்கங்க. கடைசியாக ஒரு கேள்வி அங்கிள், என்னன்னா இப்போ நீங்கள் மனுஷனை பற்றி சொன்னீங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆவிக்கு இடம் கொடுக்க முடியும், நன்மை தீமை அப்புறம் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அது உண்மையிலே கஷ்டம் தான். ஏன்னா வேற யாருமே சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் தான் எங்களுக்கு கடவுளோட கிருபையில எங்களுக்கு அந்த உபதேசம் கிடைச்சிருக்கு. நன்மை தீமை அதுக்கும் இடம் கொடுக்க முடியும், பரிசுத்த ஆவியானவருக்கும் இடம் கொடுக்க முடியும். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவு தான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு, அந்த பாதியில் போகிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சபையில வந்து நிறைய சபையில சொல்லி கொடுக்கறது இல்ல, நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்போ இருக்கிற சபை பாத்தீங்கன்னா, இல்ல இப்போ இருக்கிற மனுஷங்க கூட பாத்தீங்கன்னா அப்போ இருந்த மாதிரி இல்ல. எப்படி பவுல் பேதுருலாம் இருந்தாங்க, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டுல வரும்போது அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் அங்க வருது. அதுதான் வந்து எழுப்புதல். ஆனா இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, அதே எழுப்புதல் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எழுப்புதல்னா வந்து கும்பலா இருக்கணும், எல்லாரும் அந்த மக்கள் வந்துட்டாங்கன்னா அது எழுப்புதல். ஒரு ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி நாங்க வைக்கணும், அப்ப எல்லாரும் வருவாங்க, அது ஒரு எழுப்புதல். ஒரு ஜெப கோபுரம், எல்லாரும் ஜெபம் பண்ண வருவாங்க, அது ஒரு எழுப்புதல். அந்நிய பாஷை பேசணும், எல்லாரும் கை தட்டுவாங்க, அது ஒரு எழுப்புதல். பாட்டு ட்ரம்ஸ் அடிச்சா எல்லாரும் ஆடுவாங்க, பேய் ஆடும், அது ஒரு எழுப்புதல்ன்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா உண்மையாலே வந்து ஒழுங்கா இல்ல. உள்ள அந்நிய பாஷை பேசுறாங்க, வெளியில போயிட்டு நல்ல வேற பாஷையை பேசுறாங்க. அப்போ சபையோட நிலைமை பாத்தீங்கன்னாலே போயிடுச்சு. அப்போ பவுல் எழுதியிருக்காரு சபை எப்படி இருக்கணும், வேதாகமத்துல நல்லா போட்டிருக்கு. நீங்க அதை என்ன சொல்ல வரீங்க அங்கிள்? சபை அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கணும், ஆண்டவர் எப்படி எதிர்பார்ப்பாரு, எழுப்புதல்னா என்ன, இது நம்ம வந்து கடைசி காலத்துல முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணோட்டம் ஒன்று இருக்கும்ல அங்கிள், அதை நீங்க சொல்லுங்க. ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தானா அவன் தான் உயிரோடு இருக்கிறானே. அவன் செத்து போனாதான் அவனை எழுப்பணும். அப்போது பைபிளில் இருக்கிற காரியங்கள் என்னெல்லாம் செத்து போயிருக்கு, அப்போது வேதாகமத்துக்கு தான் போகணும் இல்லையா? என்னெல்லாம் இல்லை, இப்போ என்ன நடக்கலை. இப்போல்லாம் அந்த காலத்தில் ரோட்டில் போகும்போதெல்லாம் மிரக்கல்ஸ்லாம் நடந்தது இல்லையா? இப்போ எல்லாம் பில்டிங்குள்ளே தானே நடக்குது. அப்போ ஏன் ரோட்டில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கணும். அது ஒரு எழுப்புதல். அப்போது ரோட்டில் நடந்து போகும்போதே எழுப்பி நட அப்படின்னு சொன்னால் நடக்கணும். பைபிளில் இருக்கிறதே இப்போ யாருமே செய்யலையே. நீ பைபிளில் இருக்க செஞ்சினாவே உன்னை கழட்டுண்டுவானுங்களே, அப்படி என்ன ஊழியம் பண்ண போகிற? சொன்ன பைபிளில் என்ன இருக்குதோ அதை மாத்திரம்தான் நீ செய்ய பிரயாசப்படணும். அதான் எழுப்புதல். அந்த வார்த்தையில் இருக்கிறதெல்லாம் நிறையா போயிடுச்சு. எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 சபைக்கு மேலே இப்போது நான் போயிட்டு வந்திருப்பேன் கடைசி காலத்தை பற்றி பேசுறதுக்கு. சொந்த சபை, சொந்த வீடு, சொந்த கார், இதுதான், இதெல்லாம் இருக்கணும், இதுக்கு ஊழியம். ஆனால் மக்களை ரெடி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, சரியா? ஆனால் எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தில் நான் வந்து இந்த எழுப்புதலுக்கு ஏதுவாக தான் நான் பேசிட்டு வரேன். ஆண்டவரே, அந்த வார்த்தையில் என்ன இருக்குதோ அதை நம்ம செய்யணும். செத்து போயிருக்கிறது தான் உயிர் கொடுக்கணும். அதே இப்போ 7 பண்டிகைகள்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் யூதர்களுக்கு, அதெல்லாம் யூதர்களுக்குன்னுவாங்க. இப்போ எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்துட்டோம்ல, ஃபாஸ்ட் லேனுக்கு போயிட்டோம் இல்லையா? எல்லாமே குயிக்காக கிடைக்கணும், எல்லாமே வெயிட் பண்ணி. அந்த காலத்தில் நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் சொன்னீங்களே இன்ட்ரடக்ஷனில், எவ்வளோ வெயிட் பண்ணுறாரு. ஒரு தடவை சண்டை போட்டு வந்துடுறாரு பிலிஸ்தியர்களை, அடுத்த ரவுண்டு அப்படியே போய் சண்டை போட்டுருக்கலாம்ல. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருந்து அதன் பிரகாரமாக செய்கிற ஊழியக்காரர்கள் நான் ரொம்ப பேர் பார்க்கல. அந்த மாதிரி யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அவங்களோட நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு க்ளீனாக போயிட்டுருக்கு. சபை, வீடு, காரு, இதே தான், இதிலே தான் சுற்றின்னு இருக்கு, சரியா? ஏசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாரு அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள். அந்த மெசேஜை நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வெளிப்படுத்தல், யோவேல், எசேக்கியேல், ஜக்கரியா, ஆதியாகமம் கூட சரியாக படிக்கிறது இல்லை.
ஒரு பேட் நியூஸ் அவங்களுக்கு அது. அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. அதெல்லாம் படிக்காம நம்ம போய் சொல்லும் போது என்னடா அவன் ஒன்றும் சொல்ல, என் கடன் பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்துருவாரா? தீர்த்த மாட்டாரா? அதை தீர்க்க மாட்டாரா? அதுதான் உங்களுக்கு கிரியேட் செய்த தவிர இந்த வார்த்தையை நம்ம செய்யணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யோவான் பார்த்துட்டாரு. நான் ஒரு மிருகம் தரையிலேருந்து வர்றதை பார்க்குறாரு. அமெரிக்கா அந்த நாட்களில் இல்லைல்ல, அந்த மிருகம் தானே இப்போ தரையிலேருந்து வந்தது, அமெரிக்காவிலேருந்து இப்போ போப்புன்னு உட்காந்துருக்கிறாரு இல்லையா? அப்போ எல்லாமே அங்கே எழுதி வச்சிருக்கிறத புரிஞ்சிக்கல மனுஷன், ஏன்னா வார்த்தையை படிக்க மாட்டான். எழுப்புதல் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையில் என்ன இருக்குதோ நிறைய செத்து போயிருக்கு. இந்த செத்து போனதுக்கு திருப்பி உயிர் கொண்டு வர்றது எழுப்புதல். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறைய பாஸ்டர் கான்ஃபரன்சஸில் பேசும்படியே நான் அழைக்கிறாங்க. அந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் நான் பேசணும் அப்படின்னா நான் அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கணும், அவங்க கன்வீனியன்ஸும் நான் பே பண்ணணும். இன்ஃபேக்ட் ஒரு ஊழியக்காரர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவருக்கு அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாரு, சோறு 100 மீட்டிங் அப்படின்னு. இப்போ நான் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணதுனால என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நான் இதை செய்கிறேன். இப்போ புதுசாக உங்களை மாதிரி பசங்க ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்க? காசுக்கு உங்கள் அப்பா அம்மா கொடுப்பாங்களா? கொஞ்சம் யோசித்து ஊழியம் பண்ணுங்கள். கடைசியாக ஒன்று அங்கிள், நீங்கள் இவ்வளோ வருஷம் ஊழியத்தில் இருந்திருக்கீங்க, ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுருப்பீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி பாடுறா இதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அங்கிள். நான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 12 பேரை டெய்லி 3.5 வருஷம் வச்சுக்கிட்டு தெரியுறாரு, என்ன க்ளோஸாக பழகுறாரு. ஆனால் கட்சியில் அவர் 12 பேர் ஆரம்பித்து விட்டு 11 வந்து முடியுது. மனுஷங்கிட்ட நீ சரியில்லை, உனக்குள்ளே இந்த ஆவி இருக்குன்னு சொன்னால் அவன் கோச்சிக்குவான். அதனால் இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணிட்டேன், நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு அநேக விரோதிகள். நான் சண்டை போடணுன்ட்டே விரும்பலை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிடுவாங்க. இன்னும் என் கூட இருந்தால், இவன் கூட இருந்தால் நம்ம முன்னேற முடியாது, நான் வெளிநாடெல்லாம் போகணும், நான் அநேக தேசங்கள் நான் சுற்றி பார்க்கணும், என்கிட்ட நிறையா காசு இருக்கணும், நான் BMW ஓட்டணும், நான் இப்படியே தான் மனுஷனுக்கு ஆசை. ஒருத்தன் பிரசங்கம் பண்ணான் ரீசெண்டாக, நான் பார்த்தேன் ஒரு வீடியோவில், திஸ் இயர் இஸ் த இயர் ஆஃப் கார்ஸ். ஒரு 7 கார் கொடுத்தாரு ஆண்டவர், இன்க்ளூடிங் ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ இப்படியெல்லாம் போது, இதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் ஊழியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போட்டிருக்கிறத சொல்லுங்கள், அவ்வளோதான். இயேசு வர வரைக்கும் சொல்லுங்கள். இப்போ என்ன மாதிரி 32 வருஷம் ஊழியம் செய்ய வேண்டியதுக்கெல்லாம் டைம் இல்லை. இயேசு சாமி ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறாரு, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிருக்காது நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம அநேக விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அங்கிள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தையை அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்னன்னா, பைபிளில் இருக்கிறத செய்யி, பைபிளில் இருக்கிறத செய்யி. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் இருந்து அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணாலே தெரியும், நான் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், யார் என்ன சொல்லுவாங்க கவலை இல்லை, நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ பைபிள் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது கூட அவர் வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தா போதும், நம்ம பாஸ் ஆகிட்டோம் லைஃப்பில். என்னன்னா, உத்தமனும் உண்மையிலும் ஊழியக்காரனே, நல்லது, பரலோகத்துக்கு வா அப்படின்னு இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கணும். அதுக்காக நம்ம ஓட்டத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படணும். இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எழுப்புதல்னா என்ன, சத்தியம்னா என்ன, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு பரிசு பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காது, பரலோகத்தில் ஆண்டவர் பீமா 9 கொடுப்பாரு. அதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு இந்த உலகத்தில் வாழுங்க. நன்றி.